ஹலோ गाइस நான் கெவின் பேசுகிறேன். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மறுபடியும் ரேங்க் புஷ் தான். இன்றைக்கி எப்படின்னு தெரில, பார்ப்போம். பரவாயில்ல, நேற்று கொஞ்சம் லைக் கிடச்சிது, அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. சப்பு கழிப்பு சப்பு வாயில் வர மாட்டேங்குது. இப்போ நீங்கள் அன்றைக்கி சொன்னல லேக் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு, இப்போ எப்படி இருக்குது? லேகே இல்லையா? நான் சொன்னப்போ நம்பினீங்களா? இப்போ எப்படி இருக்குது? சென்சிட்டிவ் செட்டிங்ஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. சென்சிட்டிவிட்டி நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன். ஒருத்தருக்கா எங்கே இறங்கலாம்? நம்ம ஃபஸ்ட்டு டைமிங் பார்ப்போமா? பாக்ஸிங் ஜிம் போகலாம். நேற்று கேம் சவுண்டு பேக்ரவுண்டில் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு இல்லை? என்ன பாக்ஸிங் ஜிம்மில் ஒருத்தன் இறங்குறான். ஒருத்தன் 2 பேரா? 2 பேர் இல்லை, ஒருத்தன் தான். அப்பா போடு, இறங்கும்போது நல்ல கன் கிடச்சிருக்கு. இன்னும் ஒன்றுமே பண்ணல, செத்துட்டான். அவனே வந்து இந்த மாதிரி செத்தா எவ்வளோ நல்லா இருக்கு. எல்லாருமே லேக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, அப்படியே தான் இருக்குது லேசாகவும். பட் முன்னைக்கு பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது ஃபீலு. நீங்கள் ஓல்டு பிளேயராக இருந்தால் கீழே ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒருத்தங்க கூட கிடைக்கலல்ல? சரி, ஜோன் சரி டைமிங் தான். இப்போ நம்மளால் முடிஞ்ச டைமிங் அடிக்கணும். ஒருத்தங்க கூட கிடைக்கலாலும் பரவாயில்ல. நம்ம வந்து மேட்ச்சில் வந்து பிளேஸ்மெண்ட்டு டாப் 10 வரைக்கும் பிடிக்கணும். இப்போ வந்து நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏற்றுறோமோ, அதாவது கீழே அடித்து பாயிண்ட்ஸ் பொறுமையாக ரேங்க் பண்ணி பொறுமையாக ஏற்றுனாதும் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏற்றுறீங்களோ அப்பப்போ உங்களுக்கு நிறைய நியூபு பிளேயர்ஸ் தான் வருவானுங்க, தவிர ப்ரோ பிளேயர்ஸ் வர மாட்டாங்க. நீங்கள் பாயிண்ட்ஸ் கம்மியாக ஆக தான் ப்ரோ பிளேயர்ஸும் வருவானுங்க. ஸோ நீங்கள் பாயிண்ட்ஸ் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள் பாயிண்ட்ஸ் ஏற்றுறதுக்கு. எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரானுங்க. பட் இப்போ புதுசு அவுட் அப்டேட்டில் வந்து லேக் ஆகுது பயங்கரமாக ஃபோனு. ஃபஸ்ட்டு ஆகவே ஆகாது. இல்லைன்னு பார்த்தா இது கரீனா ஃபோன்லாம் ஹீட்டே ஆகுது. திடீர்னு பார்த்தா ஹீட் ஆகுது சம்மந்தமே இல்லாமல். ஆனால் மறுபடியும் பழைய மாதிரி அப்கிரேட் ஆகிடுன்ட்டாங்க. பழைய வருஷம் வந்துடும், லேக் ஆகாது, எதுவும் ஆகாது. இந்த ஈவெண்ட் இன்னும் கொஞ்ச நாள் முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு நல்லா ஹெவியாக லூட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான மெடிக்கெட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இன்னில தான் மெயின். எந்த அளவுக்கு இன்னில் சூப்பர் மெடிக்கெட்டில் கிடைக்குது. இங்கே சூப்பர் வச்சு நல்லா இருக்கும்ல, வெளியே போகும் டக்குன்னு. ஏய் வாயா, அப்படியா? நம்ம வாயால் கிடச்சிருச்சுன்னா நம்ம எல்லோரும் வேண்டிக்கோங்க, கடவுளே கெவின் ப்ரோ ஹீரோய் கிடச்சிடணும், ஹீரோய்க்கா மாஸ்டர் அடிச்சிடணும். எல்லோரும் கடவுளை வேண்டிக்கோங்க, மாஸ்டர்னு. எங்க நான் ஆடுறது அப்படியே பார்த்துக்குங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு லூட் ஹெவியாக இருக்கணும். எனிமையை பார்த்தா ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. பயப்படாமல் அவனை எப்படிலாம் கில் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. யோசிச்சு ஆடணும். ஒரு தடவை யோசிச்சு ஆடும் போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்களே சேஞ்ச் ஆவீங்க. இப்போல்லாம் அண்ணா இப்போல்லாம் அவனை அடிக்கலான்டான்னு. நான் எப்போவுமே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது கூட இவ்வளோ ஹேங் ஆகாது. இப்போ லேட்டாக ஆகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. எனிமிலாம் ஒரு மாதிரி ஜக் ஆகுது. இங்கே ஒரு எனிமி இருக்கான் போல், ட்ரோன் விட்ருக்கான். ட்ரோன் அன்சைட் தான் போச்சு. நம்ம மட்டும் பாக்ஸிங்கே போய் பார்க்கலாமா? பாக்ஸிங்கில் தானே வந்தோம். சரி விடுங்க, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த சப்ஸ்கிரைப் வாயிலே வர மாட்டேங்குது. எவன்டா
அவ்வளோதான். அவ்வளோதான் சொன்னேன்ல. சரி, இப்போதைக்கு டைமிங் மட்டும் தான் முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு சேஃப் ஆட முடியும் அந்த அளவுக்கு சேஃப் ஆடுங்க. எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண நாங்கள் அங்கே தான் லூட்டு கிடைக்கும், போய் எடுத்துக்கலாம். க்ரோஸாகவும் ஸ்னைப்பரும் கிடைக்கக்கூடாதா? இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வரும்போது ஒரு கண்ணோட வரணும். கடவுளே, எப்பா என் பக்கத்தில் எண்ணியிருக்கா. என்ன கண்ணு என்ன கண்ணே தெரியல, எடுத்துகிட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்ட ஃப்ரெண்ட்ஸ், அப்படி போடு ஐலஸா. எவ்வளோ லூட்டு, ஆஹா. வாங்க போகலாம். சரி, ஓகே. நம்ம ஏற்கனவே ஒரு ஏழ்ச்சாவே மாட்டினா அடித்தாச்சு. இந்த கன்று விட்டுறவே கூடாது. இப்போ டாப் 10 வரைக்கும் வெயிட் பண்ணணும். டாப் 10லேருந்து டாப் 5 வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். எதுக்குமே ஜோனோட ஜோனாக தான் போகணும், தவிர எப்பவுமே ஒட்டி போயிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு எனிமி இருக்கான் போல். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கோப் வரண்ட் இல்லையா? இன்னும் இப்படி லேக் ஆகுது. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் பயங்கரமாக லேக் ஆகுதுன்னு எனக்கு தெரியுது. இங்கே ஓடனாண்ணா? ஆமாம், ஓடுறான். சரி, அவங்க அவனை போய் அடிப்போமா? இங்கே தான் இருப்பான். நம்ம பெரிய ரேங்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் கில்லும் வேணும். சவுத்தை ஓட்டிகிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட். பக்குன்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செகண்டில் எனக்கு அழுத்தி பிடி போயாடி. பாருங்கள், பேசிகிட்டே இருக்கிறதுக்குள்ள 6 பேர் செத்துட்டானுங்க. இன்னும் வந்து 13 பேர் தான் இருக்கானுங்க. டென்ஷனே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக நிதானமாக ஆடலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த தொண்டை வேறு கரகாரன்னு இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு எனிமி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், சொன்னல. இதே மாதிரி நீங்கள் கேம்ப் அடித்து தங்க வீட்டுக்குள்ளே, ஒரு பிரச்சனையுமே இல்லை. பெருசாக இது வேணால் கேம்ப் அடிங்க பொறுமையாக. எனிமி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்.
நம்மள்ட்ட இது எல்லாமே இருக்குது, ஆனால் ஆட தான் முடியுமான்னு தெரியல. செம்ம டேமேஜ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஜாலி காப்பாற்றுங்க. நம்மளை காலி பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ட்ராகன் ஃப்ரீஸ் இருக்குது. ஐயோ டென்ஷன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல 23. சரி அவ்வளோதான் இந்த வீடியோ. இனிமேல் அவசரப்பட்டு ஆடாமல் கரெக்டாக ஆடுங்க. பாய் ஃப்ரம் கேவின். பாய் 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 பாய்.